ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கவி டிசைனர். நாம் இந்த வீடியோவில் ஒரு பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்த பேட்டர்னில் இப்போ வந்து 2 ஜிப் வச்சு நம்ம பர்ஸ் பார்க்க போகிறோம். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 12க்கு 7 இன்ச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு என்ன சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டின பர்ஸோட சைஸ் வேறு, இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிற பர்ஸோட சைஸ் வேறு. ஓகே, மேலேருந்து 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பீசஸில் வந்துட்டு 2 சைட்லேயும் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம வந்துட்டு நைஸ் டேப் வச்சு தைச்சிக்க போகிறோம். இப்போ அந்த மெயின் பீஸில் வந்துட்டு நம்ம எடுத்து தைச்சோம் இல்லைங்களா, சேம் அதே இதில் 10 இன்ச்சுக்கு எடுத்திருக்கோம். இப்போ அந்த 2 இன்ச்சு கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் ஒரு சைடில் வந்துட்டு நம்ம நைஸ் டேப் வந்து வச்சு தைக்க போகிறோம். இப்போ 2 சைட்லேயும் வந்துட்டு அந்த 10 இன்ச்சோட சைஸில் உள்ள பீசஸ்லாம் நம்ம நைஸ் டேப் தைச்சிருப்போம் இல்லைங்களா, சேம் அந்த இடத்துலையும் அந்த 2 இன்ச்சில் உள்ள நைஸ் டேப் தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி நம்ம வந்து ஜிப்பு வச்சு தைச்சிட்டு ரன்னர் போட்டு விட்டுக்கிறோம். ஓகே, இப்போ ரெண்டத்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லைனிங்க்கு வந்து கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த ஜிப்பு கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பீசஸ்லேருந்து ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் லைனிங்கும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து தேவைப்படுற அளவுக்கு மட்டும் லைனிங் வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இது வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். பெரிய பர்ஸ்னால் நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இது சின்ன பர்ஸ் தான், நீங்கள் திருப்பும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் 6 இன்ச்சுக்கு மட்டும் லைனிங் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 6க்கு 6. ஓகே, 2 சைடும் வந்துட்டு நான் நைஸ் டேப் வச்சு தைச்சிட்டு இப்போ அதே அளவுக்கு நான் வந்து ஜிப் எடுக்க போகிறேன். இப்போ எந்த அளவுக்கு நம்ம ஜிப் எடுத்திருக்கோம் அப்படின்னா 6.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஜிப் எடுத்திருக்கோம். இப்போ 6.5 இன்ச்சில் 6 இன்ச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம கிளாத்தில் வந்து ஃபிக்ஸட் ஆகிடும். ஸோ அந்த 1/2 இன்ச் வந்து ரன்னர் போடுறதுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ ஒரு சைட்லேருந்து ஒரு சைடு நம்ம வந்துட்டு ஜிப்பு தைச்சிட்டு இப்போ நம்ம வந்து ரன்னர் போட்டு விட்டுக்குவோம். ஓகே, ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் தான் அட்மிஷன் போயிட்டுருக்கு. விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லேயுமே வந்து நான் குரூப்போட லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். நம்பர் எடுத்து நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணி உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு, அதாவது ஆட் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த லிங்க் மூலியமாக டிஸ்கிரிப்ஷனில் தான் நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கலாம். ஓகே, இப்போ 2 சைடும் வந்து நம்ம தைச்சி விட்டுட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் தைச்சிட்டு, ஸோ நீங்கள் வந்துட்டு கார்னர் வந்து நம்ம கரெக்டாக ஷேப் திருப்பணுங்கிறதுக்காக நம்ம எட்ஜு வந்து நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு நல்லாவே நீங்கள் அழகாக வந்து எடுத்து விடுங்க. ஓகே, இப்போ அழகான ஜூட்டில் பிரிண்டடில் ஒரு பர்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ப்ளைன்லேயும் ட்ரை பண்ணலாம், பிரிண்டட்லேயும் ட்ரை பண்ணலாம், எதில் வேணாலும் உங்களுக்கு இஷ்டப்படி ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் கிளாத்தில் கூட நீங்கள் லப்பர் ஷீட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, மெட்டீரியல்ஸும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டியது அவசியம் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மினியேச்சரில் நம்ம வந்து ஒரு பர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம், காயின் பர்ஸ் மாதிரி. இது வந்து ஹைட்டாக இருக்கும், நீங்கள் மொபைல் கூட வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.